கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள், நீங்கள் வீட்டுக்காக பிறந்த ஒரு பிள்ளைகளாக இருப்பீர்கள். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்காக பிறந்த ஒரு பிள்ளைகள். உங்களுடைய மனமானது குடும்பத்தை மட்டுமே நினைக்கும். நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, என்ன வேலைகள் பார்த்து கொண்டிருந்தாலும், வெளியூரில் இருந்தாலும், நீங்க எப்பொழுதும் கூறுவது ஒன்னே ஒண்ணுதான். எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் எனக்கு கொடுத்து விடு, என்னுடைய குடும்பத்திற்கு எதுவும் கொடுக்காத. இதுதான் நீங்கள் கடவுளிடம் கூட வேண்டுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக மட்டுமே நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். பாசமும் சரி, அக்கறையும் சரி, பாதுகாப்பும் உங்களுடைய இரத்தத்தில் ஓடுகின்ற ஒன்றாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், உங்க நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உங்க கூட இருக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் அப்படி பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய குழந்தைகள் போல அனைவரையும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கடகம் ராசி என்பர்கள். ஆனால் கடந்த சில மாதங்கள், சில வருடங்கள், உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திலேயே அதிர்ச்சிகள், கலவரங்கள், சண்டைகள், உங்களுடைய பிரிவின் ஒரு விளிம்பு, வாழ்க்கையை உடைந்து போகக்கூடிய தருணங்கள், இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையானது வந்தது? இதற்கான காரணங்கள் என்ன? ஜோதிட ஜோதிடம் நீங்க போய் பார்த்துருந்துருப்பீங்க. அவர்கள் ஏன் இப்படிலாம் கூறிடுறாங்க அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் இதுவரை ஏன் உங்களுக்கு இப்படி நடந்தது, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். காரணமே இல்லாம கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனைகள், காரணம் இல்லாமல் சண்டைகள் ஏற்படுவது. கடகம் ராசிக்காரங்க சண்டையிட மாட்டாங்க. ஆனால் கடந்த மாதங்கள்ல ஒரே ஒரு விஷயத்திலிருந்து ஒரு பெரிய சண்டைகள் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருந்தது. ஒன்று உணவு, ரெண்டாவது பணம், மூன்றாவது குடும்பத்துல ஒரு தீர்மானம் அனைவரும் சேர்ந்து எடுக்க மாட்டீங்க. உறவினர்கள் கூறுவதை, அந்த கூறுகின்ற விஷயத்த நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. இதுல எதுல இருந்தனாலும் திடீரென்று உங்களுக்கு பிரச்சனையானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இது இயல்பானதாக இருக்காது. இது சனி அதனுடன் ராகு இவர்கள் உருவாக்கிய ஒரு கலவரமாக இருந்தது. அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா இதற்கான ஒரு தீர்வை உங்களால கண்டுபிடிக்க முடியாமலே இருந்திருக்கும். புரியாத தவறான புரிதல்கள், நீங்கள் சொல்லாததை புரிந்து கொள்ளாமல் உங்களை குற்றவாளியாக பார்ப்பாங்க. அது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நிச்சயமாக பார்ப்பாங்க. உங்களுடைய சொற்கள் உங்களுக்கு எதிராக மாற்றப்படும். நீங்க கூறுவது ஒன்றாக இருக்கும், ஆனா உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து வருவது ஒன்றாக இருக்கும். இதனால் மனவேதனையானது உங்களுக்கு உச்சத்தை எட்டிவிடும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு கெடுதல்களையே அது உருவாக்கிவிடும். கரகரப்பான குடும்ப சூழல் உங்களுக்குள்ள உருவாகும். இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு வீட்டின் அமைதியே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும். ஆனால் கடந்த மாதங்களில் சமையல் அறைகளில் உங்களுக்கு கோபமானது ஏற்படும். சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இல்லைன்னா நீங்க சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது வந்து பேசி விடும் பொழுதோ ஏதாவது ஒண்ணு, ஆனா உங்க சமையல் அறைக்குள்ள நீங்க போனாலே கோபமானது உங்களுக்கு ஏற்படும். காலில் வச்சு நீங்க சண்டை போட்டு கொண்டு இருப்பீங்க. படுக்கை அறையில நீங்க போய் தூங்கும் பொழுதோ, இல்லைன்னா படுக்கை அறையில போய் படுத்துட்டீங்க அப்படின்னா, இதையாவது ஒண்ணு நினைத்து உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது ஊற்றி கொண்டிருக்கும். இதெல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதெல்லாம் தினசரி உங்களுக்கு நடந்ததாகவே இருக்கும். இதற்கான காரணம் கேது பகவான். குடும்பத்திற்கு எதிரான அதிர்ச்சிக்கான ஒரு தாக்கத்தை கேது பகவான் உங்களுக்கு கொடுத்திருப்பார். பிரிவின் ஒரு விளிம்புல நீங்க இருப்பீங்க. இந்த கடகம் ராசிக்காரங்க பிரிவின் ஒரு பேச்சை, பிரிம்போட ஒரு விளிம்பு வரைக்கும் நீங்க செல்லக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. கணவன் மனைவியிடையே உரையாடலானது குறைவாக இருக்கும். ஆனா உங்க இருவரும் ஒரே வீட்டில் தான் இருப்பீர்கள். ஒரே சாப்பாடை தான் சாப்பிடுவீங்க. இருந்தாலும் உங்க இருவருக்கும் இடையில பேச்சு அப்படிங்கிறது இல்லாமல் கூட இருக்கும். நம்ம ஏன் வாழ்றோம்னு தெரியாம நீங்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. சின்ன விஷயத்தில் கூட தனித்த ஒரு மனநிலையானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஒருவருக்கொருவர் நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு நினைத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. வார்த்தைக்கு வார்த்தை பேசும் பொழுது உங்களுக்குள்ள மோதல்களானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திடீரென்று வெளியே போக வேண்டிய ஒரு நிலையானது உங்களுக்குள்ள ஏற்படும். வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலையானது நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். இவைக்கெல்லாம் காரணம் மங்களன் உங்களுடைய வீட்டிற்குள் கோபத்தை கொடுத்ததால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டது. முக்கியமா குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு பிளவானது ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய சொந்த பிள்ளைகள் கூட உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இந்த ஒரு நேரத்தில் வந்திருப்பாங்க. இதனால நீங்களே நினைத்திருப்பீங்க, என்னடா நம்ம சொல்றத மற்றவங்க கேட்கலைன்னா பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகளே கேட்காமல் இருப்பது எந்த அளவுக்கு நமக்கு அவமானங்களை கொடுக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே வற்புறுத்தி கொள்வீங்க. இது உங்களுடைய இதயத்தை உடைத்திருக்கும். பொருளாதார அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மட்டுமே குடும்ப பொறுப்புகளை தாங்க வேண்டிய ஒரு நிலைமை. மருத்துவ செலவுகள், வீட்டுக்கான செலவுகள், கடன் பிரச்சனைகள், பணம் இல்லாமல் சண்டைகளானது அதிகரித்து கொண்டிருக்கும். கண்ணீரால் நனைந்த இரவுகள்,
நீங்கள் முகத்தில் சிரிப்பை வைத்திருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள் மட்டும் நொடித்து போன ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களானது இருக்கும். யாரும் அறியாத நீங்கள் மட்டுமே அறிந்து கொண்ட சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஏற்படும். சனியின் பார்வை, இது சனி உங்களின் மனநிலையையும் குடும்ப அமைதியையும் சோதித்திருக்கிறார். இதனால சனியின் பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா விளைவுகள் ஏற்பட்டது? ஒன்று, தாமதமானது ஏற்படும் அழுத்தங்கள், சண்டை சச்சரவுகள், பிரிவுகளில் ஒரு பயம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடி, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது சனி பகவான் மட்டுமே. ஆனால் நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? கடகம் ராசி அன்பர்களே, இனி உங்களுடைய வாழ்க்கை பூரண மாற்றத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பிறப்புக்கான ஒரு நாளாக இருக்கும். குடும்ப சண்டைகள் திடீரென்று குறைந்துவிடும். தவறான புரிதல்கள் அனைத்தும் மறைந்துவிடும். உறவுகள் மீண்டும் உங்களுக்கு பழைய நிலைக்கு திரும்ப வரும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நடக்கும். மங்களன் உங்களை சாந்தமாக்கி விடுவார். வீட்டுக்குள் கோபத்தின் தாக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சண்டைகள் இல்லாத நல்ல ஒரு சூழலை உங்களுக்குள்ள உருவாக்குவார். குருவோட அருளை திறக்க வைப்பார். குரு உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் வசதியும் தரப்போகிறார். கணவன் மனைவி உறவுகள் சரியான பாதையில் உங்களை நடத்துவார். உரையாடல் உங்களுக்கு அதிகரிக்கும். பாசத்தை உங்களுக்கு உருவாக்கும். பிரிகின்ற நிலையிலிருந்த உறவுகளானது சேர்ந்துவிடும். அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வீட்டில் ஒரு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். பிரஷர் அனைத்தும் குறைந்து பிள்ளைகள் தொடர்பான நன்மைகளானது உங்களுக்குள்ளே ஏற்படும். பொருளாதார முன்னேற்றமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பணம் உங்க கையில் தங்கும். கடன்கள் அனைத்தும் குறைந்துவிடும். வருமானமானது உயர்ந்துவிடும். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக என்ன உருவாக போகிறது தெரியுமா? புதிய வேலை அல்லது புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். வீட்டில் சமாதானமான ஒரு காலமானது உருவாகும். சண்டைகள் இல்லாமல் சிரிப்பானது ஏற்படும். பிள்ளைகளின் வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். புதிய பொருள் வரவு நிச்சயமாக கிடைக்கும். வீடு, வாகனம், சேமிப்பு, இது அனைத்தும் நிச்சயமாக பெறலாம். மன அமைதியானது உங்களுக்குள்ளே ஏற்படும். ஆழமான குணமடைதலானது எல்லாமே உங்கள் மனதிற்குள் இருந்த ஆழமான விஷயங்கள் கூட குணமடைந்து விடும். இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக எப்படி தெரியுமா முடிவு நீங்க காணுவீங்க? குருவின் முடிவு. குரு உங்களுடைய மனசை அமைதியாக்கிவிடும். தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நீங்கள் உங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துவீங்க. உண்மைகளானது உங்களுக்குள்ள வெளிவரும். உங்களை குற்றவாளியாக்கியது யாராக இருந்தாலும் அவர்களே உண்மையை உங்களுக்கு உணர்கின்ற அளவுக்கு நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்துவார். பழைய சண்டைகளின் ஒரு முடிவு. நீங்கள் சொல்லாமலே உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தெரிந்துவிடும். கிரக நிலைகள் உங்களிடம் கூறப்போவது என்ன தெரியுமா? குரு பகவான், நான் உனக்கு தரப்போகிறேன் அமைதி, சந்தோஷம், வளர்ச்சி, இது அனைத்தையும் கொடுப்பேன், நீ பொறுமையுடன் ஏற்றுக்கொள். மங்களன் கூறுவது, உனது வீட்டில் ஏற்பட்ட கோபத்தை நான் இப்போ தவித்து விடுகிறேன். சுக்கிர பகவான், காதல், பாசம், ஒற்றுமை மீண்டும் உன் வீட்டில் நிச்சயமாக ஏற்படும். சனி பகவான், உன் சோதனை காலமானது முடிந்து விட்டது என்று கூறுவார். எனவே உங்களுடைய அதிபதி சந்திரன் கூறக்கூடிய வார்த்தைகள். சந்திரன் இந்த கடகம் ராசியின் உள் சக்தியாக இருக்கும். சந்திரன் கூறுவது, நீ எவ்வளவு உடைந்திருந்தாலும் மீண்டும் எழுந்து வருவாய். குடும்பத்தை காப்பது உன்னுடைய தர்மம், உன்னுடைய வேலை. அதை நான் உனக்கு கைவிடாமல் பார்த்துக் கொள்வேன். நீயும் உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன் வீட்டில் இனி ஒளியானது அதிகரிக்கும் என்று கூறியிருக்கிறார். எனவே கடகம் ராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்தது வெறு சோதனை மட்டுமே, ஒரு புயல். ஆனால் புயலுக்கு பின் வரக்கூடிய அமைதி அற்புதமானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எதே அமைதியானது பிறக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். எனவே உங்களுடைய குடும்பமானது நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு குடும்பமாக மாறும். எனவே இதெல்லாம் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். அப்பொழுதுதான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.